நான் கொஞ்சம் அம்மா நான் கொஞ்சம் பேசிடவா? ரெக்கார்டு போட போறீங்களே? போட்டாச்சுங்கம்மா, கடைசியில பேசலாங்கம்மா. இது போன வகுப்பை பத்தி பேசலாமே. அத கடைசி முடிவுல கேளுங்க, எல்லாமே கடைசி முடிவுல நம்ம என்ன சந்தேகம் பண்றதெல்லாம் கேட்கலாம். அதனால ஆரம்பிச்சிடலாம். என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அருள்மிகு உண்ணாமுடி சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி, திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி, அனைத்து அடியார் எடுக்கும் திருவடி வணக்கம். குருவாழ்க, குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா, நீங்களே 4 துதிப்பாடி விநாயகர் துதிப்பாடி ஆரம்பிக்கலாம் ஐயா. சிவாய வாருங்கள் ஐயா. சிவாய நம. 5 கரத்தனை ஆனை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை, நந்தி மகன்தனை ஞான கொழுந்தினை, புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும், நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கண்பிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் வதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி, கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே. சிவா. திருச்சிற்றம்பலம். பெரியோர்களே, எல்லாம் வல்ல இறைவனுடைய தனிப்பெரும் கருணையினாலே இன்று 8வது அமர்வு தொடங்க இருக்கிறது. எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கிறேன். இந்த தத்துவங்களை விளக்குவதற்காக உண்மை விளக்கம் என்ற ஒரு அற்புதமான ஞான நூலை நமக்கு அருளி செய்த மனவாசகம் கடந்தார் அவர்களுடைய திருவடிகளையும், அவரது ஞான குருவான சிவஞானம் போதம் அருளி செய்த மெய்கண்டாருடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த ஞான கல்வியினை கற்க வேண்டும் என்கிற பேராவலோடு என்னுடன் பயணித்துக் கொண்டிருக்கிற, இணையத்திலே கலந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அடியார் பெருமக்களுடைய அத்தனை பேருடைய திருவடிகளையும் மனம் மொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கிறேன். சென்ற 3 தினங்களாக புயல் மழை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இறைவன் திருவருள் பெற்று அவர்கள் மீண்டும் தன்னுடைய பழைய வாழ்வினை பெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி மகிழ்கிறேன். இந்த நிலையிலும் கூட நாம் நிச்சயமாக உண்மை விளக்கம் வகுப்பு இடைவிடாது நடத்த வேண்டும் என்கிற குறிக்கோளோடு இதை அமைத்து கொடுத்திருக்கிற பிரேமா அம்மையார் அவர்களுக்கும், நமது ஈசன் குழுமத்தாருக்கும், வேலுண்டு வினையில்லை குழுமத்தாருக்கும் எனது நன்றி அறிதலை தெரிவித்துக் கொண்டு இந்த அமர்வினை தொடங்குகிறேன். இதுவரையில் உண்மை விளக்கம் என்கிற பகுதியிலே திருவதிகை மனவாசகம் கடந்தார் 8 வினாக்களை தன்னுடைய குருநாரிடம் கேட்டிருந்தார். அதில் முதல் வினா, ஆறாறு தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, கன்மம் ஏது, என்னுடைய இயல்பு யாது
குருநாதருடைய இயல்பு யாது? ஐந்தெழுத்தினுடைய இயல்பு யாது? நடராச பெருமானினுடைய திருக்கூத்தின் இயல்பு யாது? முக்தி நிலையினுடைய இயல்பு யாது என்று சுத்த வினாக்கள் 8 வினாக்களை கேட்டிருந்தார். அந்த வினாக்களுக்கு விடை சொல்லும் முகத்தான் இன்றைய நிலையில அவர் 36 தத்துவங்களில் ஆன்ம தத்துவம் என்கிற அடிப்படையான தத்துவத்தில் முதல் 24 தத்துவங்களை விளக்கும் முயற்சியிலே நாம் ஈடுபட்டிருக்கிறோம். இதிலே முதலாக ஆன்ம தத்துவங்கள் 24 என்று சொன்னோம். அதிலே 5 பூதங்களினுடைய இயல்பை மிக தெளிவாகவும் ஒரு 9 வினாக்களிலே அழகாக சொல்லியிருந்தார். இந்த 9 வினாக்களிலும் பூதங்களினுடைய இயல்பாக சிவாயன வெவ்வேறு பூதங்களினுடைய இயல்பாக அவர் சொல்லி இருந்தது அதனுடைய உருவம், வடிவம், அதே போல அதற்கு என்ன குறியீடு, கூடவே அதனுடைய குணம் என்ன, தொழில் என்ன என்று சொல்லி அதிதெய்வம் என்ன, அந்த அதிதெய்வத்திற்கான தொழில்கள் என்ன என்பது குறித்து மிகவும் அற்புதமாக சென்ற அமர்விலே நாம் பார்த்திருந்தோம். அதை முடித்தவுடன் 10வது வெண்பா என்று தொடங்குகிறது. அந்த வெண்பாவிலே ஆசிரியர் இதுவரை நாம் மாபூதங்களினுடைய இயல்பினை உங்களுக்கு விளக்கினோம். எப்படி ஒரு ஆசிரியர் வகுப்புல வந்த உடனே சென்ற வகுப்பினுடைய தொகுப்பு என்று சொல்வாரோ அதை போலவே இந்த தத்துவங்கள், அந்த பூதங்கள் முடிந்தவுடன் இப்பொழுது சொல்கிறார், உள்ளபடி மாபூதம் ஊதினோம். மாபூதம்னா நம்ம இதுவரை பார்த்திருக்கிற நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 பூதங்களையும் மாபூதம் என்று சொல்வார்கள். பொதுவாக 5 பூதங்கள்னு சொல்லுவார்கள். இது கண்ணுக்கு தெரிந்த அளவிலே இருப்பதனால இதற்கு மாபூதம் என்று சொல்கிறார்கள். ஆக தூல நிலையில இருக்கிற பூதம் மாபூதம். இதுல உண்டனக்கு நல்ல மாணாக்கனே உனக்கு உள்ளபடி மாபூதம் ஊதினோம் இருக்குமாறு நான் இந்த 5 பூதங்களினுடைய இயல்பை உங்களுக்கு விளக்கி இருக்கிறோம். கள்ளமிகும் 5புலனும் கட்டுரைக்கில் நாம் தெளிவாக உரைக்க வேண்டுமானால் மனத்தை கவரக்கூடிய 5 புலன்களை பற்றி இப்பொழுது சொல்லுவோம். மெல்லவே ஓசை, பரிசம், உருவம், சுவை, நாற்றம், ஆசை தரும் 5புலனே ஆம். இந்த 5 புலன்களும் ஆசை தரக்கூடிய 5 புலன்கள். அதை சென்ற வகுப்பிலே அதை குறிப்பாக சொல்லிவிட்டு போயிருந்தோம். இது ஆசையை மிகுவிக்கக்கூடிய தன்மையுடையது, அதிகமாக்கும். அதே போல கள்ள மிகும்னா மனத்தை கவரக்கூடியதாக இருக்கும். ஆக இந்த 5 புலன்களும் ஓசை, பரிசம், உருவம், சுவை, நாற்றம் ஆகியவை நமக்கு ஆசையை தூண்டுவன, ஆசையை அதிகரிக்க செய்வது. இதுக்கு ஒரு திருப்தி அப்படிங்கிறதே இல்லை, அந்த அளவிற்கு இவை இருக்கும். ஓசை, அதே போல பரிசம் தொடு உணர்வு, உருவம் கண்ணால பார்க்கக்கூடியது, சுவை நாவினாலே சுவைக்கக்கூடியது, நாற்றம் மூக்கினால் நுகரக்கூடியது. இவை 5ம் 5புலன்கள். இதனுடைய காரணமாக எடுத்து சொன்னோம்னா, காரணம் என்பது அது எங்கிருந்து வந்ததோ அது சென்ற வகுப்பிலே சொல்லியிருந்தோம். இது எங்கிருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு தன்மாத்திரைகளில் இருந்துதான் 5 பூதங்கள் தோன்றின. எனவே இந்த 5 புலன்களும் தன்மாத்திரை என்று சொல்லப்படுகிறது. தன்னளவிலே ஒன்றாக இருப்பது, பிரிவின்றி இருப்பது, இதைத்தான் தன்மாத்திரை என்று சொல்கிறோம். எனவே இந்த 5ம் தன்மாத்திரைகள். இந்த தன்மாத்திரைகளில் இருந்துதான் பூதங்கள் தோன்றின. அது நம்ம சென்ற வகுப்புகளில் சொல்லிட்டு வந்திருக்கிறோம். என்னென்ன பூதங்கள் எப்படி எங்கிருந்து தோன்றிச்சு? ஓசையிலிருந்து ஆகாயம் தோன்றியது.
பரிசத்திலிருந்து காற்று தோன்றியது, உருவத்திலிருந்து நெருப்பு தோன்றியது, சுவையிலிருந்து நீர் தோன்றியது, நாற்றத்திலிருந்து நிலம் தோன்றுகிறது. எனவே இந்த 5 தன்மாத்திரைகளிலிருந்துதான் 5 பூதங்களும் தோன்றின. எனவே இத சூக்கும பூதம்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு தெரியறது தூலபூதம் நமக்கு தெரியறது, தெரியாம இருக்கிறது சூக்கும பூதம். எனவே இவை 5ம் தன்மாத்திரைகள் என்று சொல்லப்படுகின்றன. அப்புறம் ஐம்புலன்னு போட்டிருக்காங்களே சார்னா, இந்த பூதங்களுக்கு எதிலிருந்து தோன்றுச்சோ அது தன்னுடைய குணமாகவும் வைத்திருக்கும். இப்ப உதாரணமா ஆகாயத்தை ஓசையிலிருந்து ஆகாயம் தோன்றியதுன்னு சொல்றோம். அப்ப ஆகாயத்தில் ஓசையும் ஒரு குணமாக இருக்கும். அதே மாதிரி பரிசத்திலிருந்து காற்று தோன்றியது, காற்றில் பரிசமும் குணமாக இருக்கும். இந்த குணத்தை தான் நம்ம ஐம்புலன்னு சொல்றோம். ஆக தத்துவங்கள்னு பார்க்கிறப்ப இந்த 5ம் தன்மாத்திரைகளாக இருக்கின்றன. நமக்கு பயன்படும் போது புலனாக இருக்கின்றன. அதுல நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சிலர் என்ன பண்றாங்க, இதை ஐம்புலன் என்றே விளக்கி இருக்கிறார்கள், சிலர் தன்மாத்திரைகள் என்று விளக்கி இருக்கிறார்கள். நாம தன்மாத்திரைகள் என்று கொண்டே, ஏன்னா தத்துவங்களை தான் சொல்லிக்கிட்டே வர்றார். அவ்வாறு சொல்லிக்கொண்டே வரும் பொழுது இப்பொழுது நாம 5 தன்மாத்திரைகளை சொல்லி இருக்கிறோம். ஆக மொத்தத்துல முன்னாடி ஒரு 5 பூதங்கள், அதே போல 5 தன்மாத்திரைகள், ஆக 10 சொல்லி இருக்கிறோம். இப்போ நம்ம நினைக்கலாம், எப்படி நெருப்புல இருந்து உருவம் உண்டாகும்? அதாவது உருவத்திலிருந்து நெருப்பு எப்படி உண்டாகும், அல்லது நெருப்பத்திலிருந்து எவ்வாறு உருவம் உண்டாகும் அப்படின்னு கேட்டா, சாதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு மண்குடம் இருக்கு. அந்த மண்குடத்தை மண்ணை பிசைந்து நீர் ஊற்றி மண் பிசைஞ்சு குடம் செய்வாங்க. அப்படி குடம் செஞ்சு அதை காய வைப்பார்கள். காய வைத்துட்டு அதை நெருப்பு முட்டி நல்ல வேக வைப்பார்கள். அப்படி வேக வைத்த பிறகுதான் அதற்கு உருவம் கிடைக்கும். ஒரு நகையா இருந்தாலும் அப்படிதான். நகையை என்ன பண்ணுவாங்க, நல்ல சூடுபடுத்தி அதை குழம்பு போல ஆக்கி தேவையான உருவத்தை அடித்தார்கள். எனவே உருவத்திலிருந்து நெருப்பிலிருந்து உருவம், அது மாதிரி உருவத்திலிருந்து நெருப்பு. எனவே நெருப்பிலிருந்து எவ்வாறு உருவம், ஏன்னா நம்ம உருவத்தை தான் அழிக்குமே தவிர எப்படி உண்டாகும் சொன்னா இவ்வாறு உண்டாகும். இந்த மாதிரி 5 பூதங்களும் தன்மாத்திரைகளிலிருந்து தோன்றுகின்றன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது ஞானேந்திரியங்கள். இந்திரியம் அப்படின்னா கருவின்னு சொல்றோம். ஞானேந்திரியங்கள்னா ஞானம் வருவதற்கான கருவி. இந்த உடம்புக்கு ஞானத்தை பெற்றுத்தரக்கூடிய கருவிகளுக்கு ஞான இந்திரியங்கள் என்று பெயர். இதை ஞானேந்திரியங்கள், ஞானம் கூட்டல் இந்திரியம், ஞானேந்திரியம் என்று சொல்லுவார்கள். இந்த ஞானேந்திரியங்கள் நமக்கு முன்னாடியே சொல்லி இருக்கிறோம். மெய், வாய், கண், மூக்கு, செவி. மெய்ன்னு சொன்னா இந்த உடம்புல இருக்கிற தோலை சொல்றோம். மெய்னா உடம்பு முழுவதும் அல்ல, மெய்யில இருக்கிற தோல். அந்த தோல் தான் உற்று அறியக்கூடிய உணர்வினை பெறுகிறது. வாய் நமக்கு தெரியும், சுவையை தருகிறது. கண் காட்சியை பெறுகிறது. மூக்கு நுகர்வை தருகிறது. செவி இனிமையான ஓசையை பெறுகிறது. இவ்வாறு உலக நுகர்ச்சி பொருள்களை நாம இந்த ஞானேந்திரியங்களால தான் உணர்கிறோம். அதனால தான் ஒரு பொருளை பற்றிய அறிவு நமக்கு கிடைக்கிறது. சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா எடுத்து ஒன்று வாயில வைக்கும். அப்ப அது சுவை, அந்த சுவையை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுது, கடிச்சு பார்க்கும். அதே போல கண் பார்த்துட்டு அப்பா அம்மாவை அடையாளம் தெரிஞ்சு அழிவும் பார்த்துட்டு, அதெல்லாம் அப்படியே ஞானம் அதுக்கு தந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்குன்னு சொல்றோம். இப்போ அதனால இந்த உலக பொருள்களை நுகர்கிறது, அறிகிறது. அப்படி அறிகிறதுல இவங்க 2 வகை சொன்னோம். முன்னாடி நம்ம காட்சியை வச்சு சொன்னோம். தூரத்துல ஒருத்தர் வந்துகிட்டு இருக்காரு, அப்ப பாக்குறோம், ஒரு உருவம் வருகிறது என்று நமக்கு தெரிகிறது. இது காட்சி. யாரு அப்படிங்கிற அடையாளம் எனக்கு தெரியல, பொதுவா எனக்கு தெரியுது. அப்படி பொதுவாக அறிதல் அப்படின்னு ஒரு உண்டு காட்சியில. அதே மாதிரி 5 ஞானேந்திரியங்களுக்கு நம்ம சொல்லலாம். பொதுவா சுவை, வாயில போட்ட உடனே முதல்ல ஒரு தித்திப்பு அப்படின்னு லேசா தெரியுது. அதுக்கும் பிறகுதான் இது நிர்விகற்ப காட்சின்னு சொல்றோம். அதை நாம் சென்ற வகுப்பிலே அதனுடைய குறிப்பை சொல்லி இருந்தோம். நிர்விகற்ப காட்சின்னா பொதுவா ஒரு உருவம் வருகிறது, இதை பொதுவாக அறிதல் அப்படின்னு சொல்றோம்.
அப்புறமா அவர் மெல்ல மெல்ல அருகில் வருகிறார். அவருடைய முகம் தெரியுது, அவர் போட்டிருக்கிற சட்டையினுடைய வண்ணம் தெரிகிறது. அப்படி வண்ணம் தெரிஞ்ச உடனே ஓ இவருதானா அப்படின்னு நம்ம அதை உணர்ந்து கொள்கிறோம். அப்ப யார் என்ன என்கிற அடையாளம் நமக்கு தெரிகிறது. இது சிறப்பாக அறிதல். அப்ப அறிதல்ல 2 வகை உண்டு. ஒண்ணு பொதுவாக அறிதல், இன்னொன்னு சிறப்பாக அறிதல். பொதுவாக அறிதலுக்கு நிர்விகற்ப காட்சி அப்படின்னு சொல்றோம். சிறப்பாக அறிதலுக்கு சவிகற்ப காட்சி, ச போட்டு விகற்ப காட்சி, சவிகற்ப காட்சி. அப்ப சவிகற்ப காட்சியில எல்லாம் தெளிவா இன்னதுன்னு நமக்கு பிரிவா தெரிஞ்சிருக்கும், பிரித்து அறியக்கூடியதாக இருக்கும். ஒரு சுவை இனிப்புன்னு சொல்லிட்டோம், அந்த இனிப்பு அது என்ன இனிப்பு உள்ளது, அது எந்த பண்டம் அப்படின்னு நம்மால அது தெரியும். இப்படி பிரிஞ்சு இருந்ததுன்னா அது சிறப்பாக அறிதல். பொதுவாக அறிதல் இந்த 5 ஞானேந்திரியங்களும் ஒரு பொருளை பொதுவாக அறிவதற்கு பயன்படுகிறது. சிறப்பாக அறிவதற்கு நமக்கு உள்ளால இருக்கிற அந்த கரணங்கள், மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் ஆகிய அந்த கரணங்கள் இந்த சவிகற்ப காட்சிக்கு பயன்படுகிறது. நம்ம அந்த காரணங்கள் சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் விளக்கமா அதை சொல்லுவோம். எனவே இப்ப நம்ம பார்க்க போறது ஞானேந்திரியங்களை பத்தி பார்க்க போறோம். ஞானேந்திரியங்கள்னா என்ன அப்படின்னு சொல்றாரு இந்த வெண்பால. இது 11வது பாடம். ஞானேந்திரியங்கள் நன்றா உரைக்க கேள், ஊனமிகு பூதம் உற்றிடமா ஈனமாம் சத்தாதியை அறியும், தானம் செவி தோல் கண் அத்தாலு மூக்கு என்று அறி. இதுல கொஞ்சம் கடினமான சொற்களுக்கு பொருள் சொல்லிடுறேன். தானம்னா இடம்னு அர்த்தம். அப்ப ஞானேந்திரியங்கள் இவற்றை இடமாக கொண்டிருக்கின்றன. என்னென்ன? செவி, காது, தோல், கண், அத்தாலு. அத்தாலுன்னா நாக்குன்னு அர்த்தம். தால் அப்படின்னா நாக்கு என்று பொருள். அதனாலதான் குழந்தைய தூளில போட்டு நாக்கை ஆட்டி பாடுறதுனால தான் அதுக்கு தாலாட்டுன்னு பேர் வந்தது. அது மாதிரி நாக்கை அந்த குழந்தை முன்னாடி நம்ம ஆட்டுறதுனால தான் குழந்தை என்ன பண்ணும், ஓஹோ நம்ம நாக்கை ஆட்டி பேசணும் போல இருக்கு அப்படின்னு அந்த பேச்சு வரும். எனவே தாள் என்பது நாக்கு. அதே போலதான் பிள்ளைத்தமிழ் பாடுகிறவர்கள், பிள்ளைத்தமிழ்ல பாத்தீங்கன்னா தாளப்பருவம்னு ஒரு பருவம் போடுவாங்க. தாளப்பருவம்னா நாக்கை ஆட்டி பாடுவது அப்படின்னு தாளோ தாளேலோ அப்படின்னு பாடுவாங்க. அப்ப தாள் என்பது நாக்கு என்பதை குறிக்கிறது. மூக்கு. அப்ப இந்த 5 தான் ஞானேந்திரியங்கள். அதான் சொல்றார், ஞானேந்திரியங்கள் நன்றாய் உரைக்க கேள், ஊனமிகு பூதம். இந்த பூதங்கள் சொன்னோம் இல்லைங்களா, அந்த பூதங்கள் எல்லாம் உற்றிடமாய். உற்றிடமானா இந்த இடத்தை அடையாளமாக கொண்டு, இடமாக கொண்டு, இடமாக உற்று, இவற்றையெல்லாம் இடமாக கொண்டு. அது ஏன் ஊனமிகு பூதம் அப்படின்னு போட்டார்னு கேட்டீங்கன்னா, இது தாமத குணத்திலிருந்து வந்தது இந்த பூதங்கள். நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். அது எவ்வாறு தோன்றுகிறது தத்துவ வரைபடத்துல பார்த்தோம். அது தாமத குணத்திலிருந்து வந்தது. அதனால் இது ஈனமிகு பூதம். அடுத்தது ஈனமாம் சத்தாதி. சத்தம் கூட்டல் ஆதி சத்தாதி. சத்தம்னா ஓசை. ஓசை முதலிய 5 விடயங்களையும் இவை பெற்றுத்தரும். என்னென்ன விடயங்கள்னு நமக்கு முன்னாடியே தெரியும். ஓசை, பரிசம், உருவம், சுவை, நாற்றம். இந்த சத்தாதினா, ஆதினா சத்தத்தை முதலாக உடைய எல்லா சுவைகளையும் எல்லா விடயங்களையும் இவை தானம் இடமாக இருந்து அறியும். இவற்றை இடமாக கொண்டு இவை அறியும். என்னன்னு சொன்னோம்? செவி, தோல், கண், அத்தாலு, மூக்கு. இந்த 5 தான் ஞானேந்திரியங்கள் என்று சொல்லப்படுகின்றன. இந்த ஞானேந்திரியங்கள் தன்மாத்திரைகளை தமக்கு இடமாக கொண்டு இவை செயல்புரிகின்றன. அப்ப தன்மாத்திரைகள் இருந்தால்தான் இவை நன்றாக வேலை செய்யும். அதனாலதான் இந்திரியங்களுக்கு இடமாக உள்ளன அப்படின்னு சொல்றோம். அப்ப
இவை அனைத்தும் கருவிகள் தான். இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். இவை அறிவற்றவை, அறிவுடையவை அல்ல. இதனால் அறிவு பெறுவது ஆன்மா. அதுக்கு இன்னும் உள்ள அந்த கரணங்கள் வைத்திருக்கிறார். இதெல்லாம் வச்சுதான் அந்த ஆன்மா அறிகிறது. ஆனால் காது என்பது அறிவற்ற பொருள். இந்த ஞானேந்திரியங்கள் 5மே அறிவற்ற பொருள். சரி, இது எவ்வாறு அதை அறிகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அது ஞானேந்திரியங்கள் அறியும் முறை. 12வது பாடல். வான் இடமா நின்று செவி மண்ணும் ஒலி அதனை. செவினா காது. காதுல ஒலி நிலைக்கும். எப்ப நிலைக்கும்? வான் இடமாக நின்று ஒலிக்கும். அப்ப ஒலியானது வானம் என்கிற பூதத்தை இடமாக கொண்டு நமக்கு செவியானது கேட்கும். அப்ப செவி வானத்துல இருந்து ஒலியை கேட்கிறது. அப்ப வானத்தை இடமாக கொண்டு சேர்க்கிறது. என்னது? இப்ப பாருங்களேன், நாம பேசுறோம். இது பேசுறதுங்கிறது ஞானேந்திரியத்தை வச்சு பேசுறேன். ஞானம். சாரி, நான் இப்ப நீங்க கேட்கிறீர்கள். இது ஞானேந்திரியமாக செவியை வைத்து கேட்கிறீர்கள். நான் பேசுறேன். பேசுறது நாக்கு வச்சு, அதாவது வாயை வச்சு பேசுறேன். இது கர்மேந்திரியம். அடுத்த கர்மேந்திரியங்கள் பார்க்க போறோம். இப்போ உதாரணமா நம்ம கிட்ட கைபேசி இருக்கு. கைபேசியில ஒருத்தரை தொடர்பு கொள்றேன். இது என்ன ஆகும்? இந்த ஒலி அலைகள் மேல போகுது, ஆகாயத்துக்கு போகுது. ஆகாயத்தில் இருக்கிற துணைக்கோள்ல பட்டு மீண்டும் நமக்கு வருது. என்னுடைய நண்பருடைய கைபேசி என் பக்கத்திலே இருந்தாலும் கூட அங்க போய் தான் திரும்பி வரும். இது நேரம் இங்க போகாது. அப்ப வானத்திற்கும் ஒலிக்கும் ஒலி அலைகளுக்கும் உள்ள தொடர்பை செவி ஏற்படுத்துகிறது. அப்ப செவியானது வானத்தை இடமாக கொண்டு ஒலியை அறிகிறது. அப்ப இன்னைக்கு இருக்கிற கைபேசியை வச்சு நம்ம இதை உணர்ந்து கொள்ளலாம். அடுத்தது, ஈனமிகும் தோல் கால் இடமாக. இந்த தோல் என்ன பண்ணுது? காற்றை இடமாக கொண்டு பரிசம் தனை உணர்கிறது. ஊன பரிசம் தனை அறியும். ஈனமிகும் தோல் கால் இடமாக. கால்ங்கிறது காற்று. ஈனமிகும் தோல் கால் இடமாக ஊன பரிசம் தனை அறியும். அப்ப பரிசத்தை அறிவதற்கு காற்று தேவை. காற்று வேகமா அடிச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு. அதே தென்றல் எளிவா அடிச்சதுன்னா நமக்கு இனிமையாக இருக்கிறது. எனவே காற்றின் காரணமாகத்தான் நமது தோலானது காற்றை இடமாக கொண்டு ஊரை உணர்கிறது. அப்ப இந்த தோலுக்கு ஈனமிகும் தோல், ஏன்னா அதுக்கு ஒரு அடைமொழி காரணம் இல்லாம போட்டிருக்க மாட்டார். ஈனமிகும் தோல்னு ஏன் போட்டார் அப்படின்னு கேட்டா, ஊனப்பரிசம். அப்ப இந்த தொடு உணர்ச்சி ஊனம். ஊனம்னா இதாகுது, பயன்படாதது அப்படிங்கிற மாதிரி. ஏன் பயன்படாததுன்னு கேட்டா, உண்மையாக தோல் என்ன பண்ணணும்? மாணிக்கவாசகர் சொன்னார் இல்லைங்களா, மெய்தானரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார்களுக்கு என் கைதான் தலை வைத்து அப்படின்னு. இந்த தோல் என்ன பண்ணும்? இறைவனை நினைத்து விதிர் விதிர்த்து போயிருக்கணும். உடம்புல வேர்க்கணும். தோல் அதற்காக உருவாக்கப்பட்டது. ஆனா இது ஸ்பரிசத்தால வீணா போயிரும் அப்படிங்கிறதுனால தான் ஈனமிகும் தோல் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். ஈனமிகும் தோல் கால் இடமாக ஊன பரிசம் தன்னை அறியும். அடுத்தது, பார்வையின் கண் அங்கி விரவி உருவம் காணுமே. இந்த அங்கி இருக்கு பாருங்க. அங்கின்னா நெருப்புன்னு அர்த்தம். அங்கி பார்வை என்னன் நம்ம கண்ணால பாக்குறோம் இல்லைங்களா, அதுல நெருப்பை இடமாக கொண்டு உருவத்தை காணும். இப்பதான் நான் சொன்னேன், உருவம் எவ்வாறு நெருப்பினால் உருவம் தோன்றுகிறதுன்னு. எனவே பார்வை என் கண், கண்ணால பார்க்கும்போது அங்கி விரவி உருவம் காணுமே. ஆக இந்த பாடலில் நம்ம அறிந்து கொள்வது ஞானேந்திரியங்கள் 5. இந்த செவியானது வானத்தை இடமாக கொண்டு ஒலியை அறிந்து கொள்கிறது, ஓசையை அறிந்து கொள்கிறது. அதே போல காற்றை இடமாக கொண்டு நமது தோலானது பரிசத்தை உணர்ந்து கொள்கிறது. நெருப்பானது கண்ணானது
நெருப்பை இடமாக கொண்டு நமக்கு பார்வையை உண்டாக்குகிறது. எனவே 5 பூதங்களும் நமக்கு அந்த அறிகருவிகள், ஞானேந்திரியங்களுக்கு தமிழ்ல அறிகருவிகள்னு பேர், அறிவதற்காக பயன்படக்கூடிய கருவிகள். எனவே இந்த ஞானேந்திரியங்களுக்கு பயன்படுகின்றன. அப்ப இந்த சித்தாந்தம் படிக்கலன்னா இந்த மாதிரி 5 பூதங்களும் நமக்கு அறிவதற்கு பயன்படுகின்றன அப்படின்னு நமக்கு தெரியாம போயிடும். சிலர் கேட்பாங்க, இந்த 36 தத்துவங்கள் படிக்கிறீங்களே இதனால என்ன பயன்? இத அறிந்து கொள்ளாமலே இருக்கலாம்னா, இப்ப பஞ்சபூதங்களுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பை இதன் மூலமா அறிந்து கொள்கிறோம். இறைவன் நம்ம இதை பயன்படுத்தி 5 கருவிகளை இதோட இணைச்சு, பஞ்சபூதங்களோட இணைச்சு, இவ்வாறு நீ 5 புலன்களை வைத்து அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அதைத்தான் இந்த 12வது பாடல் சொல்கிறது. இதுல 3 மட்டும் சொல்லி இருக்கிறார். 1 செவி, ஆகாயத்தை இடமாக கொண்டு ஒலியை அறிகிறது. அடுத்தது அதே போல தோல், காற்றை இடமாக கொண்டு ஊரினை அறிகிறது. அடுத்தது கண், நெருப்பை இடமாக கொண்டு பார்வையினை அறிகிறது. இந்த 3 சொல்லியிருக்கிறார். இந்த 3 விட்டு அடுத்த பாடல்ல மீதி 2 செயலை சொல்லுவார். 13வது பாடல், நன்றாக நீர் இடமா நா ரதம் தன்னை அறியும், ரதம் தான் அறியும், பொன்றா மனம் மூக்கு பூ இடமா நின்று அறியும் என்று ஓதும் அன்றே இறை ஆகமம். ரதம் அப்படின்னா ரசம்ங்கிறது தான் ரதம்னு எழுதியிருக்காங்க. அது ரசம்ங்கிறது வடமொழி சொல் என்பதனால தூய தமிழ்ல ரதம் என்று எழுதியிருக்கிறார்கள், இரதம் என்று எழுதியிருக்கிறார்கள். நம்ம ரதம்னு படிச்சா போதும். ரதம்னா ரசம், சுவை, சுவையா இருந்ததுனால தான் அதுக்கு ரசம்னு பேர் வச்சிருக்கிறாங்க. ஆக நன்றாக நீர் இடமா, நீரை இடமாக கொண்டு நாக்கானது சுவையை அறியும். அதனால நாக்கை நீரிலேயே வைத்திருக்கிறார், தண்ணியிலே இருக்கு. ஆக ஒரு உணவு பண்டத்தினுடைய சுவையானது அதற்கு பயன்படுத்தக்கூடிய, சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய நீரினை பொறுத்து அமையும். நம்ம பொதுவா சொல்லுவாங்க திருநெல்வேலி அல்வா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சுவை எங்க இருந்து வருதுன்னா, அதுக்கு பயன்படுத்துகிற தாமிரபரணி ஆற்றிலிருந்து வருகிறது. அந்த ஆற்றினுடைய நீரை பயன்படுத்துறதுனால அது சுவை மிகுந்ததாக சொல்கிறார்கள். ஆக நீரோட சுவை சம்பந்தப்பட்டிருக்கிறது. எனவே சுவையானது நீரினை அடிப்படையாக கொண்டு, அதுதான் சொல்றாரு, நாக்கானது நீரை அடிப்படையாக கொண்டு சுவையை அறிகிறது. அதே போல பொன்றா மனம் மூக்கு பூ இடமா, பூனா நிலம், நிலத்தை இடமாக கொண்டு மூக்கானது வாசனையை பெறுகிறது. மனம்னா வாசனை, மூக்கு பூ இடமா, பூனா பூமி, இந்த நிலம். அப்ப நிலத்தை இடமாக கொண்டு மூக்கானது வாசனையை பெறுகிறது. இது பாத்தீங்கன்னா முதல்ல மழை பெய்யுது, நல்ல கோடை காலம் முடிஞ்சு முதல் மழை பெய்யுதுன்னு வச்சுங்களேன், லேசா தூர்ன உடனே மண் வாசனை வரும். அப்ப சொல்லுவாங்க பெரியவங்க, மண் வாசனை வருது, மழை எங்கேயோ பெஞ்சிட்டு இருக்கு, அந்த வாசனை நமக்கு வருகிறது. எனவே மண்ணிலிருந்து வாசனை தோன்றுகிறது. எனவே மண் வாசனை, எனவே மண்ணை அடிப்படையாக கொண்டுதான் மூக்கு மனத்தை பெறுகிறது. ஆக இந்த 5ஐயும், முதல் 3ஐயும் போன வெண்பால சொன்னார், இந்த 2ஐ இந்த வெண்பால சொல்லி இருக்கிறார். எனவே ஆகாயம் இல்லாமல் ஓசை எழாது, ஓசை இந்த செவி உணராது. அதே ஆகம நூல்கள் முன்னரே இவற்றை சொல்லி இருக்கின்றன. ஓதும்னா சொல்லும், விளக்கமாக விளக்கக்கூடியது. எனவே இறை ஆகம நூல்கள் இந்த மாதிரி ஞானேந்திரியங்கள் 5ஐயும் பூதங்களோடு தொடர்பு படுத்தி இவற்றை இடமாக கொண்டு செயல்படும். அடுத்தது ஒரு வரி சொல்றார், இதனை வென்றார் சென்றார் இன்ப வீடு. இதனை யார் வெல்கிறார்களோ, இந்த ஞானேந்திரியங்கள் 5ம் தத்துவம் புலன்களை அறியும் முறையினை நம்ம பார்த்தோம். ஆனா அது என்ன பண்ணும், தன் வழியே இந்த ஆன்மாவை இழுத்து செல்லும், மனத்தை இழுத்து செல்லும்.
அப்ப என்ன பண்றாங்க, அதை யார் வென்றார்? வென்றார் அப்படின்னா வெல்லுதல் அப்படின்னு என்னன்னு கேட்டா அதை முற்றிலுமாக அழித்தல் என்று பொருள் அல்ல. சில சமயங்கள் உதாரணமா சமணர் சாக்கியர்கள் என்ன பண்றாங்க, இந்த 5 பொறிகளை நம்ம வெல்லுதல் என்றால் அழித்தலுக்கு சமம். அதுக்கு இந்த உரையாசிரியர் என்ன சொல்றாரு, அழித்தல் என்றால் இவற்றையெல்லாம் அழிச்சிட்டோம்னா நமக்கு ஒண்ணுமே இருக்காது. ஆக இந்த 5 பொருள்களும் இல்லாவிட்டால் இவை அறிவற்ற சடமாகி போய்விடும். எனவே இவற்றை வெல்லுதல், ஞானேந்திரியங்கள் வெல்லுதல் என்பது நிச்சயமாக அவற்றை அழித்தல் அல்ல. பின்ன என்ன, இந்த 5 பொறிகள் எந்த வழியில் செல்லுகின்றனவோ அந்த வழியில் செல்லாமல் மனத்தை கட்டுப்படுத்துவதைத்தான் இதனை வென்றார் அப்படின்னு சொன்னார். அப்ப மனத்தை கட்டுப்படுத்த வேண்டும். என்ன, இந்த சொல்லக்கூடிய 5 ஞானேந்திரியங்களும் இதன் வழியா நம்ம எவ்வளவுதான் அனுபவித்தாலும் கூட மேலும் மேலும் ஆசைப்படும், ஆசை மிகும். அதுதான் நம்ம முன்னாடியே சொன்னோம், ஊனமிகு அப்படின்னு சொன்னார். ஆசையை உருவாக்கக்கூடியது. இத திருவள்ளுவர் ஆறா இயற்கை அவா அப்படின்னு சொல்லுவார். ஆறா இயற்கை அவான்னு சொன்னா இது போதும் அப்படிங்கிற திருப்தி இல்லாமல் நிரம்பாத ஒரு ஆசையாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். சில பேர் சுவையில ஈடுபாடா இருப்பாங்க. சாப்பிட்டுட்டே இருக்கணும், அந்த சுவையை பார்க்கணும், இந்த சுவையை சாப்பிடணும், இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா பரவாயில்ல, இந்த வேலையை சாப்பிட்டோம் அடுத்த வேலையை அதே சாப்பிடணும். இந்த சுவைக்காக பல கிலோமீட்டர்கள் கடந்து அந்த இடத்துக்கு போய் சாப்பிட்டு வர்றது. இப்படி இது சுவைக்கு மட்டும். அதே போல எல்லாத்துக்கும், கண்ணுக்கு சில பேர் இடைவிடாமல் திரைப்படம் பார்ப்பார்கள், சில பேர் தொலைக்காட்சி பார்ப்பார்கள், நம்ம இப்ப இருக்கவே இருக்கு கைபேசி. ஆக இதெல்லாம் ஆறா இயற்கை அவா. இதுக்கெல்லாம் எனக்கு தீர்ந்து போச்சு இந்த ஆசை அப்படிங்கிற எண்ணமே வராத அளவுக்கு இந்த ஞானேந்திரியங்கள் நம்மை செய்கின்றன. அதுக்கு ஒரு கதை உண்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இளைஞன் ஒரு இடத்துல போய் தவம் பண்றான். தவம் பண்றதுக்காக உட்கார்ந்து இருக்கிறான். உட்கார்ந்த உடனே மணி ஒரு 10 ஆயிற்று. 10 ஆன உடனே அங்க ஒரு இளநங்கை காலில் கொலுசு போட்டுட்டு தலையில மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு அந்த வழியா போறாங்க. இதை பார்த்துடுறான். பார்த்த உடனே கண் என்ன பண்ணுது, அதை பார்த்ததும் கொஞ்சம் மயக்க நிலைக்கு வராரு. சரி சரி நம்ம தவம் பண்றது இது சுத்தப்படாதுன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாரு, கண்களை ஒரு துண்டு வச்சு கட்டிட்டார். மறுநாள் கண்ணை கட்டிட்டு அங்க போய் நிக்கிறார், தவம் செய்யறார். கொஞ்ச நேரத்துல அதே மணி 10 ஆச்சு, கால் கொலுசு சத்தம் கேட்குது. உடனே ஓ இது நம்மளை மயக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்றும் அந்த தவத்தை கலைத்து விட்டு அவர் என்ன பண்றாரு, 2 காதுகள்லையும் பஞ்சு வச்சுட்டு மறுநாள் செய்யறார். அப்ப கண்ணும் கட்டப்பட்டிருக்கிறது, காதுகளும் மூடப்பட்டிருக்கு. உடனே மறுநாள் அதே 10 மணி அதே அந்த நங்கை வருகிறார். உடனே அவங்க வைத்திருக்கிற மல்லிகை பூ வாசனை இவர் மூக்கை துளைக்கிறது. உடனே தவம் கலைகிறது. அப்ப பார்த்தார், இதனடா அது மூக்கையும் பிடிச்சுக்கணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வாயு சேர்த்தன துண்டோட சேர்த்து இதையும் கட்டிட்டார், மூக்கையும் சேர்த்து கட்டிட்டார். ஆக அனைத்து பொறிகளையும் இவர் கட்டிட்டு தவம் போய் உட்கார்ந்தார். மணி 10 ஆச்சு, இவை அனைத்துமே வேலை செய்யல. ஆனா அவர் மனம் 10 ஆன உடனே இந்நேரம் அந்த மங்கை வந்திருப்பாளே என்று நிலை வந்துவிட்டது, என்ற எண்ணம் வந்துவிட்டது. ஆக எல்லாவற்றையும் தடுத்தாலும் கூட அந்த மனம் கேட்காது. எனவே அந்த மனத்தை வென்றவர் யாரோ அவர் வீட்டினை அடைவார். அதைத்தான் கண்ணதாசன் சொல்லுவார், இந்த கண் போன போக்கிலே கால் போக வேண்டாம், கால் போன போக்கிலே மனம் போகலாமா என்று ஒரு பாடல் இருக்கும், திரைப்பட பாடல். அப்ப மனத்தை நாம் கட்டுப்படுத்தினால் வென்றார் வீடு, வீட்டினை அடைவார்கள். அதான் அந்த பாடல்ல கடைசியா சொல்லி இருக்கிறார், இதனை வென்றார் சென்றார் இன்ப வீடு. ஆக இந்த 5 ஞானேந்திரியங்களும்
நன்றாக நீர் இடமா நாரதம் தான் அறியும் பொன்றா மனம் மூக்கு பூ இடமா நின்று அறியும் என்று ஓதும் அன்றே இறை ஆகமும் இதனை வென்றார் சென்றார் இன்ப வீடு அப்படிங்கிறதுல. ஆக இன்ப வீட்டினை அடைவதற்காக அதனால இப்ப மனத்தை கட்டுப்படுத்தணும். எப்படி கட்டுப்படுத்தணும்? அடுத்த கேள்வி இருக்கு. மனத்தை கட்டுப்படுத்தலாம், எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்னு கேட்டா, அதுக்கு திருநாவுக்கரசர் ஒரு வழி சொல்றார். என்ன வழி சொல்றார்? திரு அங்கமாலைன்னு ஒரு பதிகம் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உறுப்பும் எதை செய்ய வேண்டும். ஏன்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியுது, இந்த யாக்கை நிலையானது, செல்வம் நிலையாது, வாழ்க்கை நிலையானது அல்ல. இருந்தாலும் கூட நாம என்ன பண்றோம்? இந்த பொறி வழி ஏற்படுத்தக்கூடிய ஆசையின் பின்னால் செல்கிறோம். அப்படி செல்லாமல் அவற்றை மடைமாற்றம் செய்து, அத சொல்லுவார், தலையே நீ தலை வணங்காய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒண்ணா சொல்லிட்டு வருவார். கடைசியில கண்கால் காண்மின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை. அப்ப அந்த தலைமாலை தலைக்கு அணிந்த இறைவனினுடைய திருவடிகளை நாம் வணங்க வேண்டும். அதுதான் அந்த திரு அங்கமாலையில சொல்றாங்க. கண்கால் காண்மின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை. அதே போல செவிகால் கேண்மின்களோ சிவன் எம் இறை செம்பவள எரிபோல் மேனி பிரான் திறன் எப்பொழுதும் செவிகால் கேண்மின்களோ. வாயே வாழ்த்து கண்டாய் மத யானை உரி போர்த்து பேய்வாள் காட்டகத்து ஆடும் பிரான் தன்னை வாயே வாழ்த்து கண்டாய். எனவே மனத்தை அடக்குவதற்கு நாம் மனத்தை போகிற வழியில போக விடாமல் மடைமாற்றம் செய்து இறைவனினுடைய திருவடிகளையே நினைந்து பார்க்கிறோமா, இறைவனையே பார்க்கிறோம். அந்த காட்சியை தவிர வேறு என்றும் பார்க்க வேண்டாம். அதே போல எல்லா இந்திரியங்களுக்கும், ஞானேந்திரியங்கள் எத்தனைக்கும், அதனால தான் இந்திரிய அடக்கம் அப்படிங்கிறதே எல்லா சமயவாதிகளும் சொல்கிறார்கள். எனவே அதால்தான் நம்ம இந்த இந்திரிய அடக்கம்ங்கிறது மனத்தை அடக்குகிறார்கள் சொன்னார்கள். திரு அங்கமாலை அப்படின்னு சொல்லணும். தலையே நீ வணங்காய் அப்படிங்கிற பாடல். அதுலயும் திருநாவுக்கர சுவாமிகள் சொல்லும் போது வாழ்த்த வாயும், எனக்கு எதுக்கு வாய் கொடுத்திருக்கிறார்? நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை, இப்படிலாம் கொடுத்திருக்கிறாரு. அதை நான் செய்யாம என்னுடைய வாழ்க்கையே நான் வீணாக்கிட்டனே அப்படின்னு சொல்லி நமக்காக இறங்கி இருப்பார். அதுதான் சொல்லியிருக்கிறோம். அடுத்ததாக நம்ம சொல்ல போறது கண்மேந்திரியங்கள். கண்மம் என்றால் வினை. கண்மேந்திரியங்கள்னா வினை செய்யக்கூடிய கருவிகள். இதுவரைக்கும் ஞானேந்திரியங்கள் பார்த்தோம், அறிகருவிகள் பார்த்தோம். அறிவதற்காக பயன்படக்கூடிய கருவிகள் ஞானம், அறிதல், இந்திரியம், கருவி, அறிகருவிகள்னு சொன்னோம். இப்ப நம்ம பார்க்கறது கண்மேந்திரியங்கள். கண்மம் வினை, இதற்கு பயன்படக்கூடியவை இந்திரியங்கள். 14வது பாடல். கண்ணுதல் நூல் ஓதியிடும் கண்மேந்திரியங்கள் எண்ணும் வசனாதிக்கு இடமாக நன்னியிடும் வாக்கு பாதம் பாணி மண்ணு குதம் உபத்தம் ஆக கருதும் நாளும் அது. இதுல என்ன சொல்றாங்கன்னா, கண்மேந்திரியங்கள் 5 இருக்கு. என்னன்னா, வாக்குன்னா வாய் பேசுது இல்லைங்களா, அந்த வாய். அங்க சுவையை பார்க்கிற நாக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சிலர் அங்கேயும் வாய்ன்னு சொல்லுவாங்க. அது சுவையறியும் வாய். இதுல ஞானேந்திரியத்துல வர்ற வாய். இங்க கண்மேந்திரியத்துல வர்ற வாய் பேசக்கூடிய வாய். அதான் வாக்கு. பாதம்னா தெரியும், கால், பாதத்தை உடையது கால். பாணினா கையின் அர்த்தம். நம்ம முருகப்பெருமான், பழனியில் இருக்கிற முருகப்பெருமானுக்கு பேரு தண்டபாணின்னு சொல்றோம். தண்டத்தை கையிலே ஏந்தியவர், அதனால தண்டபாணி. பெருமாளுக்கு கோதண்டபாணி, கோதண்டத்தை கையிலே வைத்திருப்பவர் பாணி. அது மட்டும் இல்ல, ஒரு திருமணத்துல பெண்ணினுடைய கையை பிடிச்சு உங்கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம்னு மாப்பிள்ளை கையில கொடுக்குறாங்க. அதுக்கு பாணி கிரகணம்னு பேர். பாணினா கை, கையை பிடித்து கைத்தலம் பற்றி கொடுக்கிறோம். எனவே பாணி கை. மண்ணு குதம் எருவாய், உபத்தம் கருவாய். ஆக கருதும் நாளும் அது. ஆக நாம நினைத்தோமே ஆனால் ஒவ்வொரு நாளும் நினைக்கக்கூடியது இந்த 5. என்னன்னா, வாய், கால், கை, எருவாய், கருவாய். இந்த 5
வசனாதிக்கு இடமாக இருக்கிறது. அது என்ன வசனம்? வசனம்னா பேச்சுன்னு சொன்னோம். இப்ப நம்ம இது வரைக்கும் சொன்னோம் இல்லைங்களா, அந்த பேச்சில இருந்து பரிசம், உருவம், சுவை, நாற்றம் ஆகியவை அனைத்துக்கும் இடமாக இருப்பது இந்த வாக்கு ஆதி. அதனாலதான் வசன ஆதின்னு சொன்னோம். வசனம் பேச்சு முதலிய செயல்களை செய்வதற்கு இவை பயன்படுகின்றன. என்ன? கர்மேந்திரியங்கள் பேசுதல், கால் போக்குவரவு புரிதல், கை ஏற்றல் எடுதல், கழிவுப் பொருள்களை வெளியேற்றுதல், எருவாய், கருவாய், சிற்றின்பம் செய்தல், இந்த அனைத்துக்கும் பயன்படுது கர்மேந்திரியங்கள். அன்னைக்கு ஐயா தான் சொன்னாங்க, நாங்க சொல்றோம், சொல்லும் போது வாயால பேசுகிறோம். அப்படி வாயால பேசுறது நாங்க கண்மம் செய்கிறோம், வினை செய்கிறோம். நீங்கள்லாம் கேட்கிறீர்கள், நீங்கள் ஞானத்தை அடைகிறீர்கள். அப்ப ஞானத்தால், ஞான இந்திரியத்தால் பயன்படுத்தி நீங்க கேட்கிறீர்கள், நாங்க வினை செய்கிறோம் அப்படின்னு சொன்னார். எனவே வாக்கு என்பது பேசுதல். பாதத்துக்கு என்னென்ன செய்யும் சொன்னா, போக்கு வரவு, போகும் வரும். அடுத்தது பாணி, கை. கை என்ன செய்யும்? ஏற்கும் இடும், கொடுக்கும் வாங்கும், இந்த ரெண்டையும் செய்யறது கை. அடுத்தது எருவாய். எருவாய் கழிவுப் பொருள்களை நீக்கும். கருவாய் சிற்றின்பத்தை அனுபவிக்கும், இனப்பெருக்கத்திற்கு உதவும். இதைத்தான் கர்மேந்திரியங்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த கர்மேந்திரியங்கள் எப்படி செய்கிறது, செயல்படுகிறது அப்படின்னு சொல்லப்போம். எனவே இப்ப நம்ம என்னென்ன பார்த்துருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞானேந்திரியங்கள் 5 பார்த்தோம், கர்மேந்திரியங்கள் 5 பார்த்தோம், 10. அதுக்கு முன்னாடி தன்மாத்திரை 5 பார்த்தோம், பூதங்கள் 5 பார்த்தோம், 4, 5, 20 தத்துவங்களை பார்த்திருக்கிறோம். இப்போ கர்மேந்திரியங்கள் எப்படி செயல்படுகின்றன, கர்மேந்திரியங்கள் செயல்படும் முறை, இது 15வது பாடல். அப்ப கர்மேந்திரியங்கள் 5 என்னென்னு கேட்டீங்கன்னா, அதை செயற்கருவிகள்னு சொல்றாங்க. இந்த ஞானேந்திரியங்கள் முழுவதும் முகத்திலேயே இருக்கின்றன. அதாவது தோலை விட்டுருங்க, மற்றது எல்லாமே அங்கேயும் தோல் இருக்கு. எனவே ஞானேந்திரியங்கள் முழுவதுமே நம் முகத்திலே இருக்குது. எனவேதான் சிரசே பிரதானம்னு சொல்றோம். இவை அறிகருவிகள். அறிவாளி உயரதானே இருக்கணும். எனவே அறிவாளிகள் அனைத்தும் உயர இருக்கிறார். தொழிற்கருவிகள். தொழிற்கருவிகள் கை, கால் எல்லாமே கீழே தான் இருக்கு. வாயை தவிர அனைத்து தொழிற்கருவிகளும் நமக்கு கழுத்திற்கு கீழே இருக்கின்றன. எனவே தொழிற்கருவிகள் கீழே. எனவே இதுல எப்படி இவை செயல்படுகின்றன, கர்மேந்திரியங்கள் செயல்படும் முறை 15வது பாடல். வாக்கு ஆகாயம் இடமா வசனிக்கும். வசனிக்கும்னா பேசும், வசனத்தை பேசும். வாக்கு நாக்கானது, வாயானது ஆகாயத்தை இடமாக கொண்டு பேசும். ஏன்னா ஒலிக்கு அங்கதான். அப்போ இங்க கர்மேந்திரியம் என்பதனால நாம பேசுகிறோம், ஒலி உண்டாகிறது. இது தொடர்புடையது வானம். எனவே வானம் என்கிற தன்மாத்திரையை இடமாக வைத்து வாயானது பேசும். இதைத்தான் சொல்றார், வாக்கு ஆகாயம் இடமா வசனிக்கும். கால் போக்கு ஆறும் காற்றிடமாய். நம்ம கால் இருக்கு பாருங்க, அது காற்றை இடமாக கொண்டு போக்கு ஆறும், போகும் வரும். புல்கி அனல் ஏற்கும் இடும் கை. கை என்ன பண்ணும்? ஏற்கும். யாராவது கொடுத்தாங்கன்னா வாங்கும், இதுவும் கொடுக்கும். இதான் ஏற்கும் இடம். அப்ப பாருங்க, புல்கி அனல் ஏற்கும் இடும் கை. அப்ப கொடுக்கும் வாங்கும், இந்த ரெண்டையும் அனலை, நெருப்பை இடமாக கொண்டு கையானது செய்யும். குதம் நீர் இடமா மலாதி விடும். மலம் முதலிய உடம்பில் உள்ள கழிவுப் பொருள்களை குதமானது, எருவாயானது நீரை இடமாக கொண்டு வெளியேற்றும். பார் இடம் உபத்தம் விந்து. கருவாயானது நிலத்தை இடமாக கொண்டு விந்து ஆடவர்க்கு சுக்கிலமாகவும் மகளிருக்கு சோனிதமாகவும் வெளிப்படும். இப்ப நம்ம ஒண்ணு ஒண்ணா சொல்லுவோம்.
நான் முன்னாடியே சொன்ன வாக்கு என்பது ஆகாயத்தை இடமாக கொண்டு வசனம் பேசுகிறது. ஆக பேச்சுக்கு இடமாக இருக்கிறது வானம். கால் போக்கும் ஆறும். அப்ப காற்று இருந்தா காற்றை விலக்கிதான் நம்ம வேகமா நடக்கிறோம். அதனாலதான் ஒரு கால் நேராகவும் இன்னொரு கால் முதல்ல கொஞ்சம் தூக்கி வச்சுதான் அப்புறம் அடுத்த கால் வைப்போம். எனவே காற்றினை கிழித்து கொண்டு செல்ல வேண்டும். அதனாலதான் இது கால்னே பேர். காலுக்கும் கால்னு பேரு, காற்றுக்கும். உடம்பினுடைய கால் பகுதியில் இருக்கிறதுனால கால்னு பேர் உண்டு. கால்னா காற்றை எதிர்த்து செல்வதனால இதற்கு கால் என்று பெயர். எனவே காலானது காற்றை இடமாக கொண்டு போகும் வரும், போக்கு ஆறும். அனல் ஏற்கும் இடும். கை என்ன பண்ணும்? கொடுக்கும், ஏற்கும். இது எப்படின்னா நெருப்பை இடமாக கொண்டு கொடுக்கும். அது எப்படி நெருப்பை இடமாக கொண்டு கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப உதாரணமா ஒரு யாகம் வளர்க்குறாங்க, ஆகுதி செய்கிறார்கள். கடைசியா பாத்தீங்கன்னா பூரண ஆகுதி செய்வார்கள். அப்ப இறைவனுக்கு நாம கொடுக்கிறது நெருப்பின் மூலமாக கொடுக்கிறோம். முதல்ல நெய் ஊற்றுவார்கள். அந்த இதற்கெல்லாம் அந்த பூரணாகுதி செய்யறது பூரா நெருப்பின் மூலமாகத்தான் தேவர்களுக்கோ மற்றவர்களுக்கோ கொடுப்பார்கள். அவி உணவுன்னு சொல்லு. அது மட்டும் இல்லை. இப்ப நாமே ஒருத்தர் என்ன பண்றாரு, கடன் வாங்கிட்டாரு, திருப்பி கொடுக்கலன்னு என்ன பண்ணுவாங்க, நான் வாங்கவே இல்லைன்னு அவர் பண்றாருன்னா, இங்க வா கற்பூரத்தை ஏத்தி எனக்கு சத்தியம் பண்ணுன்னு சொல்லுவார். அப்ப நெருப்பை இடமாக கொண்டுதான் கொடுக்கிறதோ வாங்கிறதோ நடக்கிறது என்பதை இதுல இருந்து அறிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, திருமணத்தின் நிகழ்வின் போது கூட நம்ம அக்னி வளர்த்து தான் பெண்ணை மாப்பிள்ளைக்கு திருமணம் செய்து கொடுக்கிறோம். ஆக ஏற்கும் விடும். இன்னொன்னு என்னன்னு கேட்டா, நாம கொடுக்கும் போதும் ஏற்கும் போதும் இது அனைத்தும் பெருமான் தந்தது, சிவபெருமான் தான் இதை தந்தார் என்ற எண்ணத்தோடு கொடுக்க வேண்டும், ஏற்க வேண்டும். அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், நமக்கு வினை சேர்ந்துடும். வினை வாராமல் இருக்க வேண்டுமானால், பெருமான் கொடுத்தது அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், என்னை கருவியாக கொண்டு சிவபெருமான் தான் இதை உங்களுக்கு கொடுக்கிறார் அப்படிங்கிற எண்ணத்தோடு கொடுத்தோம்னா அந்த வினை நம்மை சாராது. அதைத்தான் பதிக்கரணங்கள்னு சொல்லுவோம். நம்ம கையால் தான் கொடுக்குறோம். ஆனா பதி இறைவன் என்ன பண்றாரு, நம்மை கருவியாக கொண்டு நம்ம மூலமா கொடுக்கிறார் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்துருச்சுன்னா அதனால் ஏற்படக்கூடிய வினை நமக்கு இல்லை. அதுதான் ஏற்கும் இடும் கை. அப்ப அதே மாதிரி தான் வாங்கும் போதும் சரி, கொடுக்கிற போது அப்பா இறைவனுடைய கருணையினால்தான் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிற எண்ணத்தை வச்சுக்கிட்டோம்னா இது ஏற்கும் இடும், இந்த கை செய்யும். அதே போல குதம், நம்ம எருவாயானது நீர் இடமா மலாதி மலம் முதலியவற்றை வெளியேற்றும். அப்ப ஒரு இடத்த சுத்தம் பண்ணணும்னா நீரை கொண்டுதான் சுத்தம் பண்ணணும். அழுக்கா இருக்கிற இடம் பூரா நீரை சுட்டும். அதே போல நமக்கு மலச்சிக்கல் ஏற்பட்டதுன்னா முதல்ல தண்ணி நிறைய குடிங்க. தண்ணீர் நிறைய குடிச்சிங்கன்னா மலச்சிக்கல் வராது. அப்ப ஒரு போதுமான அளவுக்கு நீர் குடிச்சோம்னா, அப்ப நீரை அடிப்படையாக கொண்டுதான் நம்முடைய எருவாயானது மலத்தை வெளியேற்றுகிறது. பாருங்க, நம்ம இப்ப இவ்வளவு தூரம் சொல்றாங்க, அந்த காலத்திலேயே பல ஆண்டுகளுக்கு முன்னரேயே இதெல்லாத்தையும் ஆய்ந்து நீரை இடமாக கொண்டு எருவாயானது மலக்கழிவுகளை வெளியேற்றுகிறது அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா நம்ம சமயம் எப்பேற்பட்ட சமயம். அதனாலதான் சைவத்தின் சமயம் வேறு இல்லைன்னு சொல்றோம், சும்மா சொல்லலை. அது ஒரு உயர்வுக்காக நமக்குள்ள சமயம்ங்கிறதுக்காக சொல்லலை, இவ்வளவும் அவர் அப்பவே சொல்லியிருக்கிறார். அதே போல நம்ம பார் இடம், இந்த பூமியை இடமாக கொண்டு விந்து முதலியவற்றை உடம்பானது வெளியேற்றுகிறது. அதான் கருவாய். இப்போ எனவே இந்த கண்மேந்திரியங்கள் 5 சொன்னோம். இது எந்த அதாவது 5 பூதங்களோடு எவ்வாறு தொடர்பு பட்டு பணி செய்கிறது என்பதை இதுல சொல்லியிருக்கு. அடுத்தது இப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது அந்த கரணங்கள் பார்த்தோம். இப்ப நம்ம சொல்லி இருக்கிறது ஞானேந்திரியங்கள் பார்த்தோம், கண்மேந்திரியங்கள் பார்த்தோம், எவ்வாறு பூதங்களோடு தொடர்பு பெற்றிருக்கிறது என்பதை பார்த்திருக்கிறோம். இப்ப அந்த கரணங்கள்னா என்ன? அந்தர் அப்படின்னா உள்ளேன்னு அர்த்தம். உள்ளே
நமக்கு இதுவரைக்கும் ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள்லாம் வெளியில பார்வைக்கு தெரியும். இப்ப காது தெரியும், கண் தெரியுது, மூக்கு, வாய், எல்லா அனைத்து உறுப்புகளும் நமக்கு தெரியுது. இதை இந்திரியங்கள்னு சொல்றோம். ஆனா உள்ள உள்ள கரணங்கள், கருவிகள், உள்ளே இருக்கக்கூடிய கருவிகள், உள்ளே இருக்கக்கூடிய கருவிகள்னா உடற்கூறு ஆய்வுல கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது, பார்க்க முடியாது. அந்த மாதிரிப்பட்ட கருவிகள். அது சாதாரணமா இப்ப இதயம் இருக்கு, நுரையீரல் இருக்கு, சிறுநீரகம் இருக்கு, இதெல்லாம் பார்க்க முடியும், உள்ளதான் இருக்குது அது. ஆனா இவற்றை பார்க்க முடியும். நாம சொல்றது பார்க்க முடியாத அந்த கரணங்கள், உள்ள இருக்கிற இந்த கருவிகள். நம்ம முன்னாடியே நம்ம சொல்லி இருக்கிறோம், 4 கருவிகள் இருக்குன்னு சொன்னோம். மனம், புத்தி, அகங்காரம், சித்தம். மனம், புத்தி, அகங்காரம், சித்தம், இந்த 4 தான் அந்த கரணிகள், அந்த கரணங்கள். அவற்றை சொல்ல போறார். இதுக்கு சவிகற்ப காட்சி வேணும்னா இந்த அந்த கரணங்கள் இருக்கணும். முன்னாடி பார்த்தா பொது காட்சி தான் கிடைக்கும், அந்த ஞானேந்திரியங்களாலேயோ அல்லது கர்மேந்திரியங்களால். கர்மேந்திரியங்கள் வினை செய்யும், ஞானேந்திரியங்கள் அறிவை பெறும். ஆனா இத உள்ள ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி வச்சு இத முடிவு பண்றது அந்த கரணங்கள். அப்பதான் நமக்கு தனித்தனியா இவங்க தான் அப்படின்னு நமக்கு அடையாளம் தெரியும். இந்த அந்த கரணங்கள் இல்லைன்னா வேற ஒரு உருவம் தெரியும், அவ்வளவுதான். உள்ள இருக்கிறது வேலை செய்யாது. இந்த அந்த கரணங்களை பத்தி சொல்ல போறோம். அந்த கரணம் அடைவே உரைக்க கேள். அடைவேனா முறையாக. அந்த மனம், புத்தி, உடன் ஆங்காரம், சிந்தை, இந்த 4 சொல்லிட்டார். மனம், புத்தி, ஆங்காரம், சிந்தை, முதல்ல 4 சொல்லிட்டு இவை இதனுடைய தொழிலை சொல்ற. பற்றி அது நிச்சயித்து பல்கால் எழுந்திருந்து அங்கு உற்றது சிந்திக்கும் உணர். பாருங்க, முதல்ல மனம் சொல்றார். மனம், புத்தி, ஆங்காரம், சித்தம். அதுக்கு நேரா புத்தி, பற்றி. அதான் மனம் என்ன பண்ணுது? பற்றிங்கிற முதல் தொழிலை செய்யுது. புத்தி நிச்சயித்து, ஆங்காரம் பல்கால் எழுந்திருந்து, சிந்தை சிந்திக்கும். இதைத்தான் நம்ம முன்னாடியே பார்த்தோம். நிரல் நிறை அணி, அந்த எந்த வரிசையில இருக்குதோ அதே வரிசையில இந்த தொழிலை அதுக்கு சேர்த்து பார்த்துக்கணும். அதனால்தான் மனம், புத்தியுடன் ஆங்காரம், சிந்தை இவை பற்றியது நிச்சயித்து பல்கால் எழுந்திருந்து அங்கு உற்றது சிந்திக்கும் உணர். இப்ப பார்ப்போம். மனம் பற்றும். மனம் என்ன பண்ணும்? பற்றும். இப்ப உதாரணமா கண் இருக்கு, கண் ஒரு காட்சியை பார்க்கிறது, மனமும் சேர்ந்து பார்க்கும். மனம் அந்த கரணமாகவும் செயல்படும், புறக்கரணத்தோடும் செயல்படும். எனவே இது என்ன பண்ணுது? கண்ணோடு சேர்ந்து அதை பார்க்கிறது. அதான் பற்றும். பற்று பற்றுவதோடு இல்லை, கொஞ்சம் யோசிக்கும், அதுவா இதுவா அப்படின்னு யோசிக்கும். அடுத்தது அந்த இதுக்கு போன உடனே புத்திக்கு கொடுக்கும். அது இவன் மனம் பற்றியது, அந்த பற்றியதை புத்திக்கு கொடுக்கும். புத்தி என்ன பண்ணும்? நிச்சயிக்கும். எதை நிச்சயிக்கும்? இவங்க தானா, முன்னாடியே இவரை பார்த்துருக்கோமா, முன்னாடியே பார்த்தது மனசுல இருக்கும், அதை பார்த்துட்டு ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்து இவரு தான் அப்படின்னு நிச்சயிக்கும். உன்னை கேட்கிறாங்க, ஒரு பாட்டை கேட்கிறோம், மனம் பற்றுகிறது. உடனே பின்னாடி அதை நிச்சயிக்கும். சரி, இந்த பாட்டு நல்லா இருக்கு, இதனுடைய பொருளை அறிந்து கொள்வோமே அப்படின்னு போறோம். சில நேரத்துல கூடவே நம்ம பாடுவோம் அப்படின்னு நிச்சயிக்கிறதும் அதுதான். பாடலாமா வேணாமா, சுற்றிலும் யார் இருக்கிறா, இது பற்றி அது நிச்சயித்து பல்கால் எழுந்திருந்து பாடணும்னு தீர்மானம் பண்ண உடனே அதை செய்விப்பது இந்த ஆங்காரம். உடனே அது பாடு, நான் இதை செய்வேன் அப்படின்னு எழுந்திருத்தல் ஆங்காரத்துடைய வேலை. அந்த ஆங்காரம் இல்லைன்னா அது நிச்சயிக்கும், ஆனா எந்த தொழிலும் நடக்காது. ஆக எந்த வினையும் செய்ய முடியாது. எனவே பல்கால் எழுந்திருந்து ஒவ்வொரு முறையும் இது கொஞ்சம் சோர்வடைஞ்சிருச்சு, இந்த மனமும் புத்தியும் சோர்வடைஞ்சதுன்னா எழுந்துரு, இதை செய் அப்படின்னு சொல்றது இந்த ஆங்காரம். அங்கு உற்றது சிந்திக்கும் உணர். இதை சிந்திப்பது சித்தம். அப்ப நம்ம முன்னாடியே சொன்னோம், இது எந்தெந்த குணத்திலிருந்து தோன்றிச்சுன்னு சொன்னோம். அப்ப சாத்வீக குணத்திலிருந்து இந்த சித்தம் தோன்றியது.
எனவே சித்தம் சிந்திப்பதாக இருக்கும், ஆழ்ந்து சிந்திக்கும். இப்ப பாருங்க, ஒன்றை பற்றுகிறது, ஒன்றை பார்க்கிறோம். இப்ப உதாரணமா நமக்கு இந்த கைபேசியில இது வருது, ஒரு அறிவிப்பு வருது, இந்த செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு சித்தாந்த வகுப்பு இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதை பார்த்தோம். அப்ப மனம் பற்றும். பற்றின உடனே கூடவே என்ன பண்ணும், பக்கத்துல அது புத்திக்கு போகும். புத்தி அதை ஆய்வு, இது என்ன வகுப்பு போகணுமா வேண்டாமா, அதை விட இங்கே ஏதாவது வேலை இருக்கா, சரி இந்த வேலை என்ன, இந்த வேலைக்கு முக்கியத்துவம் கொடுப்போமா, அந்த வகுப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்போமா, இது இன்னைக்கு பிறகு கூட நம்ம யூடியூப்ல கேட்டுக்கலாமா, இல்ல நேரடியா கேட்டது நல்லா இருக்குமா அப்படின்னு இது இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணும். ஆராய்ச்சி பண்ணி நிச்சயிக்கும், சரி நம்ம வகுப்புக்கு செல்வோம் அப்படின்னு நிச்சயிக்கும். அப்ப ஆங்காரம் என்ன பண்ணும், அதற்குரிய செயலை செய்யும். இதை கேட்டுடுச்சு, இப்ப வகுப்பை கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப சித்தம் என்ன பண்ணும், அதை சிந்திக்கும். இப்ப நாம சொல்றது விளக்கமா சொல்றோமே தவிர இது எல்லாம் சும்மா ஒரு மைக்ரோ செகண்ட் அளவுல நடந்துடும். அதனாலதான் சில பேர் சொல்லுவாங்க, நான் புத்தி கெட்டு போயிட்டேன். அப்ப என்ன அர்த்தம், அவரு டெசிஷன் மேக்கிங்ல, அதாவது அதை நிச்சயிக்கிறதுல தவறு செய்து விட்டாருன்னு அர்த்தம். எனவே இந்த மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் ஆகிய நான்கும் உள்ள இருக்கிறதுனால தான் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இத ஒரு மிக குறைந்த காலத்துல இந்த அந்த கரணங்கள் செயல்படுகின்றன. ஏன்னா அடுத்த காட்சி பார்க்கும். இப்ப ஒரு காட்சியை மட்டும் பார்க்காது, உடனே இன்னொரு காட்சியை பார்க்கும், இன்னொரு காட்சியை கண் பார்க்கும். ஆனா அவை அனைத்திற்கும் இந்த மூணும் வேலை செய்யும். மனம் வேலை செய்யும், மனம் வேலை செஞ்ச உடனே புத்தி, புத்தி வேலை செஞ்ச உடனே அகங்காரம், அகங்காரம் முடிஞ்ச உடனே சித்தம். இப்போ சித்தம் அப்படிங்கிறது சிந்திப்பதுன்னு சொன்னோம். எதை சிந்திக்கும், இப்ப பாக்குறத மட்டும்தான் சிந்திக்குமா? இப்போ உடன் நிகழ்வை மட்டும் சிந்திக்காது. நான் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நேரத்துல இந்த பணியை இந்த இடத்துல நான் செய்தேன், அது எனக்கு மிகவும் மகிழ்வாக இருந்தது அப்படின்னு சிந்திக்கிறதும் இந்த சித்தம் தான். ஆக சித்தம் இருக்கிறதுனால தான் நாம் மகிழ்வோடு இருக்கிறோம், சிந்திக்கிறோம். ஆக இந்த சித்தம் நான் இளமையா இருக்கும்போது எப்படி இருந்தேன், இதுல நான் ஒரு சாதாரணமா மாரத்தான் ஓட்டத்துல நான் ஓடுனேன், ஒரு விளையாட்டு வீரர் சொல்றார். இப்ப என்னால முடியல, எனக்கு 70 வயது ஆகிவிட்டது. அப்போ அந்த சித்தத்தில் அந்த சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும், அது அப்படியே டெபாசிட் பண்ண மாதிரி இருக்கும், அது சிந்தை. ஆக இந்த அந்த கரணங்கள் மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் ஆகிய நான்கும் நன்றாக செயல்பட்டால் அவர் ரொம்ப அற்புதமான மனிதராக இருப்பார். இதைத்தான் நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நடராஜா முன்னாடி இருக்கும் பொழுது அது சொல்லுவார். 5 பேரறிவும் கண்களே கொள்ளை. கண்களேன்னா மற்ற 5 ஞானேந்திரியங்கள் இருக்கு, மற்ற கருவிகள் எல்லாம் வேலை செய்யல. இதுல ஒரு விசேஷம் என்னன்னா, ஒரு கருவி வேலை செய்யலைன்னா மற்ற கருவிகள் அதை ஈடு கொடுக்குமாறு வேலை செய்ய தொடங்கிவிடும். அதெல்லாம் சில பேர் பாத்தீங்கன்னா இந்த மாற்றுத்திறனாளிகள்னு இப்ப சொல்றாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க நம்மை விட ரொம்பவும் சிறப்பான செயல் செய்பவர்களாக இருப்பார்கள். காரணம் என்னன்னு கேட்டா, ஒரு பொறி வேலை செய்யணும்னு மற்ற பொறிகள் வேலை செய்ய தொடங்கும். அப்ப இப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்க நிக்கிறாரு, கண்ணு மட்டும்தான் வேலை செய்யுது, மற்ற 4 அறிகருவிகளும் பேசாம இருக்கு. அப்ப இவை அனைத்தினுடைய வேலையையும் கண்ணே செய்யுது. அதால்தான் 5 பேரறிவும் கண்களே கொள்ளன்னு ஒரு தேற்ற ஏகாரம் போட்டார் அந்த இடத்துல. மற்றதெல்லாம் வேலை செய்யல. அளப்பெரும் கரணங்கள் 4ம் சிந்தையே ஆக. அப்ப மற்ற இந்த மனம், புத்தி, அகங்காரம் ஆகிய வேலை செய்யாம எல்லாம் சிந்தையிலேயே இருக்குது. எப்போ சிந்தையை தவிர வேற ஒண்ணுமே இல்லை அவர் முன்னாடி நிற்கும் போது. அதெல்லாம் சொன்னார், மாறிலா மகிழ்ச்சியின் மலர்ந்தார். அந்த மாதிரி நின்னோம்னா, இறைவன் முன்னாடி நின்னோம்னா நமக்கு ஏற்படுற மகிழ்ச்சியானது மாறிலா மகிழ்ச்சி. அது என்ன மாறிலா மகிழ்ச்சினா, சிறிதளவு கூட துன்பம் கலவாத மகிழ்ச்சி. உலக பொருள்கள்ல கிடைக்கிற மகிழ்ச்சி துன்பம் கலந்த மகிழ்ச்சி.
அப்ப மகிழ்ச்சியா இருக்கும். பிறகு பாத்தீங்கன்னா இப்ப சுவையா இருக்குன்னு நிறைய சாப்பிட்டுருவாங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வயிற்று வலி உண்டாயிரும். அப்ப அது துன்பம் கலந்த மகிழ்ச்சி. ஆனா இறைவன் முன்னாடி அப்படி கிடையாது. மாறிலா மகிழ்ச்சியின் மலர்ந்தார், அதுதான் சொன்னார். எனவே அந்த கரணங்கள் அப்படிங்கிறது 4ன்னு சொல்லியிருந்தேன். இந்த 4ஐயும் நம்ம பார்க்கிற போது அந்த கரணங்கள் இருப்பதனாலே தான் அதை ஒண்ணு ஐயா சொன்னாங்க, இப்போ சமீபத்துல கேட்டோம். அதுல என்ன சொல்றாருன்னா, கம்பராமாயணத்துல ஒரு வரி வரும், இந்த இப்பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொடேன். அந்த சிந்தைங்கிறது தான் சித்தம். இந்த பிறவியில 2வது பெண்ணை 2வது மாதரை நான் சிந்தையாலும் தொடமாட்டேன் அப்படின்னு கம்பனுடைய வரிகளை சொல்லுவாங்க. அது சித்தம். நம்ம பவானி ஐயா தான் சொன்னாங்க, பெரிய புராணத்துக்கு வாங்க. பெரிய புராணத்துல திருநீலகண்டருடைய வரலாறு. அதுல அவங்க என்ன பண்றாங்க, அவருடைய மனைவி எம்மை தீண்டுவீராகில் திருநீலகண்டம்னு சொன்னாங்க. உடனே இவர் என்ன பண்ணாரு, என்னைன்னு சொல்லாம எம்மைன்னு சொன்னதுனால உன்னை போன்ற எந்த பெண்ணிலையும் நான் மனத்தாலும் தொடமாட்டேன்னு சேக்கிழார் சொல்றார். இதுல என்ன ஒரு நயம்னு கேட்டா, அவர் சிந்தையால் தொடமாட்டேன்னு சொன்னார், இவர் மனத்தாலும் தொடமாட்டேன்னு சொன்னார். எது உயர்வு? மனத்துக்கு பற்றி, மனம் பற்றி, அடுத்தது உள்ளுக்குள்ள இருக்கிற புத்தி அதை நிச்சயித்து சித்தைக்கு போறதுக்குள்ளால சிந்தை இவ்வளவும் தாண்டி அங்க போகுது. அப்ப கம்பன் வரியை விட சேக்கிழார் சற்று உயர்ந்து நிற்கிறார், ஒருபடி மேலே இருக்கிறார். எனவே மனத்தாலும் தீண்டேன் என்று சொன்னது நம்மளுடைய சமயத்தினுடைய திருநீலகண்டனுடைய உறுதிக்கு இது எடுத்துக்காட்டு அப்படின்னு ஐயா அவர்கள் சொன்னார்கள். அதை நான் இந்த நேரத்துல உங்களோட பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனவே இந்த நாம இதுவரை பார்த்திருப்பது பாத்தீங்கன்னா, முதல்ல 5 பூதங்கள், தன்மாத்திரைகள் 5, ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, அந்த கரணங்கள் 4. எனவே 24 தத்துவங்களையும் ஆன்ம தத்துவங்கள் என்று சொல்கிறோம். இந்த ஆன்ம தத்துவங்களை பற்றிய விளக்கம் இதுவரை சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அடுத்த அமர்விலே வித்யா தத்துவங்கள் 7 பற்றி பார்ப்போம் என்று கூறி, இதுவரை வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவாய நம, சிவாய நம, சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றி, நன்றிங்க. கலாவதி அம்மா வாருங்கள். அம்மா கலாவதி அம்மா, கலாவதி அம்மா இல்லை. அம்மா லெஃப்ட் ஆயிட்டாங்க. ஆமா ஆமா ஆமா, கலாவதி அம்மா லெஃப்ட் ஆயிட்டாங்க. யாருக்கா சந்தேகம் இருக்கா? யாருக்கா சந்தேகம் இருந்தா கேட்கலாம். சிவாய நம, சிவாய நம. பெருவடி வணக்கம் ஐயா. அடியானுக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஐயா. சொல்லுங்கம்மா. அதாவது மனம், புத்தி, அகங்காரம், ஆங்காரம்னு இருக்கு. அந்த ஆங்காரமும் ஆணவ மலமும் வெவ்வேறையா ஒன்றாங்களா? இல்ல, ஆணவ மலம் வேற, ஆங்காரம்ங்கிறது வேற. ஆங்காரம்ங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற அந்த கரணம். ஆணவம்ங்கிறது நம்ம பிறவி தோறும் கூடவே வர்றது. அது நம்ம அறியாமைதான் ஆணவம். இது அகங்காரம்ங்கிறது நமக்கு பயன்படக்கூடியது. ஆணவம்ங்கிறது நம்மை அடுத்த பிறவிக்கு உட்படுத்துவது. நன்றிங்க ஐயா. ஆங்காரம்ங்கிறது நம்ம செயல் செய்யறோம் பாருங்க, அதுதான் ஆங்காரம். இல்லைன்னு வச்சுங்களேன், எல்லாமே அப்படியே படுத்தே கிடப்போம். ஆணவம் என்பது நம்மோட உடனே பிறவிதோறும் வரக்கூடியது. ஆனா இந்த அகங்காரம்ங்கிறது மனம் புத்தியோட சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு அந்த கரணம், ஒரு கருவி. அது நன்றிங்க ஐயா. கொஞ்சம் சந்தேகம் தெரிஞ்சது இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், அதுதான் கேட்டு. சரி, கேளுங்கம்மா. கேட்டாதான் இப்ப அவங்க விட 6 தத்துவம் ஏதுன்னு கேட்டதுட்டு தான் நம்ம உண்மை விளக்கமே படிக்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. ஐயா திருவடி வணக்கம் ஐயா. அந்த காரணம் பத்தி நீங்க விளக்கினது ரொம்ப அருமை ஐயா. அந்த காரணம் பத்தி ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். திருவடி வணக்கம் ஐயா. நன்றிமா, நன்றிமா. நல்லது. திருவடி வணக்கங்க ஐயா. மனம் சித்தம்ங்கிறது 2 ஒண்ணுங்களா, தனித்தனிங்களா? இல்ல, மனம் வேற, சித்தம் வேற. மனம் முதல்ல எந்த ஒன்னையும் பார்த்த உடனே மனம் பற்றக்கூடியதுன்னு சொன்னா இல்லைங்களா? ஆக எடுத்த உடனே மனம் தான் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும்.
சித்தம்ங்கிறது முடிஞ்சு நம்ம ஒரு செயல் செஞ்சிட்டோம்னா கூட அதை பத்தி சிந்திக்கிறது தான் சித்தம். ஆக மனம் தொடக்க நிலை, சித்தம்ங்கிறது இறுதி நிலை. சரி சரி சரி, நன்றிங்க. நன்றி. சிவாய் நம்ம திருவடி சொல்லுங்க சிவாயன், சொல்லுங்க. கண்ணு பாக்குறனால அது பற்றுது அப்படின்னு சொன்னோங்க ஐயா. அப்புறம் கண்ணு தெரியாதவங்களுக்கு எப்படிங்க ஐயா அது? கண் தெரியலன்னா மற்ற உறுப்புகள் செயல்பட ஆரம்பிச்சிடும். இப்ப காது இருக்குன்னு வச்சுங்களேன், அப்ப காதை உதாரணமா நான் சொல்றேன். இப்ப கண் இல்ல, நமக்கே ஒரு இடத்துல இருட்டுல ஒன்ன தேடுறோம். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், கை ஒரு கண் போல செயல்பட்டு ஒன்றை தடவுச்சுன்னு வச்சுங்களேன், அப்ப கண்ணினுடைய வேலையை கை செய்ய ஆரம்பிச்சிடும். ஒரு இருட்டிலேயே நமக்கு பழக்கமாயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல தடவி அந்த இடத்துல கண்டுபிடிச்சிருவோம். எனவே அப்ப கையானது கண் வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த கைக்கு கண்ணினுடைய அறிவு, பார்வை திறன் அங்க வந்துருது. இந்த மாதிரிதான் அது. ஆக கண் இல்லாதவர்களுக்கு மற்ற உறுப்புகள் அது கண் போல செயல்பட தொடங்கும். அதனால அப்ப எந்த கருவியா இருந்தாலும் மனம் அதை கூட போய் பற்றும். சரிங்களா? இப்ப உதாரணமா ஒரு கோல் எடுத்துட்டு அவர் போறாரு. கோல் எடுத்துட்டு போகும்போது ஏதாவது ஒண்ணு தட்டுப்படுத்துன்னு வச்சுங்களேன், உடனே அந்த மனம் என்ன பண்ணும், உள்ள அங்க ஒரு பொருள் இருக்கு அப்படிங்கறத பற்றும். அப்புறம் தான் அது தடவி பார்ப்பாரு, இதை கடந்து போயிடலாமா, இது பெரிய கல்லா அப்படிங்கிற தடவி பார்த்த உடனே புத்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இதை கடந்து போக முடியாது, நம்ம நகர்ந்து போகணும் அப்படின்னு சொல்லி அந்த கோலாலே தடவிக்கிட்டு வேற இடத்துக்கு நகர்ந்து போவார். சரிங்களா? எனவே கண் இல்லாதவராக இருந்தா கூட மனம் எந்த கருவிகள் வேலை செய்கிறதோ, எந்த பொறிகள் வேலை செய்கிறதோ அதோட சேர்ந்து போய் பற்றும். இது கண்ணுக்கு மட்டும் இல்லை, எல்லா பொறிகளுக்கும். இப்ப காதுக்கும் அப்படிதான், மூக்குக்கும் அப்படிதான். இப்ப நமக்கு சளி பிடிச்சிருக்குன்னு வச்சுங்களேன், அப்படின்னா கூட வாய் சில நேரத்துல வாயை திறந்து நம்ம அந்த மனத்தை சில நேரத்துல இந்த வாசனை வருதுன்னு சளி பிடிச்சிருந்தாலும் கூட அந்த வாசையை உணரக்கூடிய தன்மை வாய்ப்பு வந்துடும். சரிங்களா? சிவாய நமமா. ஐயா திருச்சிற்றம்பலங்க ஐயா. திருவடி வணக்கங்க ஐயா. திருவடி வணக்கம். வணக்கம் ஐயா. இப்ப அஞ்சு பூதங்கள் இருக்கிறப்ப ஒரு கொடுக்கல் வாங்கல் இருக்கிறப்பயோ அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை அப்பயோ அக்னி மேல சத்தியம் பண்றதுக்கு, 5 பூதங்கள் இருக்கிறப்ப அக்னிய மட்டும் முதன்மையா வச்சு சத்தியம் பண்றதுக்கு என்னங்க ஐயா காரணம், அத சொல்லுங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம கொடுக்கல் வாங்கல்ங்கிறதே அக்னியை ஆதாரமாக கொண்டு இடமாக கொண்டுதான் நம்ம செய்யறோம். ஒண்ணு. ரெண்டாவது, அது மட்டும்தான் மாசு இல்லாதது. அதை நம்ம மாசுபடுத்த முடியாது. நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் தீயானது, இப்ப உதாரணமா ஒரு மூட்டை அரிசி அடிக்கிறாங்க, அந்த அக்னி சரி இது அழுகாயிடுச்சு வேற அக்னியா வைக்கணும்னு சொல்லுவாங்க. திரும்பி அடுத்த மூட்டை வடிக்கும் போதும் அதே அக்னியை தான் பயன்படுத்தணும். எனவே தீயினில் தூசாகும் செப்பேலூர் அம்பாவாயின்னு ஆண்டாள் பாடுவாங்க. ஆக தீ மட்டும்தான் அனைத்தையும் தீர்க்கக்கூடியது. எனவேதான் அது மாசுபடாதது என்பதனால அதன் மீது சத்தியமாகி ஒன்றை செய்கிறார். நன்றிங்க ஐயா. அப்புறம் இன்னொரு பாடல் இன்னொன்னு சொன்னீங்க இல்லைங்க ஐயா, திருத்தொண்டர் புராணத்துல 5 பேர் அறிவும் கண்களே கொள்க, அத ஒரு தடவை. அது சேக்கிழார் இதுல சுந்தரர் முன்னாடி சேக்கிழார் சொல்றதுமா, சுந்தரர் நடராஜா முன்னாடி இருக்கும்போது பாடின பாடல், சேக்கிழாரோடது பாடல். அது சொல்லவாத. ஆமாங்க ஐயா. அத எந்த வரியோட அதை நிப்பாட்டணும், அடுத்த வரி எதுல இருந்து தொடங்கணும்ங்கிறத சொல்லுங்க ஐயா. என்கிட்ட அந்த பாடல் இருக்கிற புக் இருக்கு, அது நான் சேர்த்து படிக்கிறேன். அதனால அதை எதோட நிறுத்தி படிக்கணும்னு சொல்லுங்க ஐயா. சொல்றேன். 5 பேரறிவும் கண்களே கொள்ள, அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக, குணமொரு 3 திருந்து சாத்துவீகமே ஆக, இந்து வாழ் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையின் தனிப்பெரும் கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியின் மலர்ந்தார். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. இன்னைக்கு அருமையான விளக்கம் நிறைய எங்களுக்கு சொன்னீங்க ஐயா. சிவாயனம் சிவாயனம். இறைவன் திருவருள் தான், திருவருள் தான். சொல்லுங்கம்மா. முன்னாடியே பேசணும் நீங்க. பேசுங்க. சரிங்கம்மா, நல்லதுமா. நல்ல கருத்து எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பான ஒரு, அதாவது பொதுவா இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறதுல மொத்தம் 20 தெரிஞ்சிருக்கிறோம்.
இல்லைங்களா? 24 ஆனா இப்ப தெரிஞ்சிருக்கு. அந்த கண்ணு சேர்த்து 24 தெரிஞ்சிட்டோங்களாங்கய்யா? ஆமா ஆமா. மறுகாடு கஞ்சின்னு கூட நான் வந்து தப்பு மாசல கவலைப்படாத. காஞ்சனமா மைக் ஆஃப் பண்ணிக்கீங்க. மாசாக்கா நீங்க மாசாக்கா அவ்வளோ இல்லை மாசேட்ட அப்படியா குவிஞ்சாலும் தைக்கணுங்களே. காஞ்சனமா மைக் ஆஃப் பண்ணிக்க. என்ன ஆஃப் பண்ண சொல்ல சிவாயனங்க. அதாவது ஞானேந்திரியங்கள் மொதல் 5 ஞானேந்திரியங்கள்னா அறிகருவிகள் தான். மெய், வாய், கண், மூக்கு, செவி. இத பத்தி சொன்னாரு. முதல்ல வாய் என்ன சுவைத்து அறியக்கூடியது, நாக்க குறிக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் விளக்கம் கொடுத்தாரு ஐயா. அதாவது செவினா என்ன, மெய்யினா என்ன, மூக்குனா மூக்கு சுவைய வந்து இது நாற்றத்து குறிக்கக்கூடியது, கண்ணை பார்க்கக்கூடியது. இதுக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அதுக்கு வந்து ஒரு பொருளை பற்றி அறிவு மூலமாக தான் நம்ம அறிய முடியும்ன்றத விளக்கம் கொடுத்தாரு ஐயா. அதாவது 2 வகையா பிரிச்சார் ஐயா. பொதுவாக அறியக்கூடியது, அப்புறம் சிறப்பாக ஒரு பொருளை பற்றி அறியக்கூடியது 2 வகையா பிரிச்சார். அந்த 2 வகைக்கும் 2 பேர் கொடுத்தார். ஒண்ணு வந்து பொருளாக அறியக்கூடியது நிறு விகற்ப காட்சி அப்படின்னு, நிறு விகற்பம் சொன்னார் ஐயா. 2வது சிறப்பாக அறியக்கூடியது அறிவதி சவி கற்பக காட்சி, கற்ப காட்சி என்று 2த்தையும் கொடுத்தாரு ஐயா. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொன்னையும் எடுத்து எப்படி அந்த ஞானேந்திரங்களை என்ன தன்மாத்து தமக்கு இடமாக கொண்டு வரும் ஓசை மத புலன்களை அறியுது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உறுப்புலத்தி ஒவ்வொன்றையும் நம்ம செவி, தோல், கண், நாக்கு, முக்கு என்று ஒவ்வொன்னா அறிகிறோம் ஐயா. அதை பத்தி விளக்கம் எடுத்து கொடுத்தாரு ஐயா. அடுத்து ஞானேந்திரங்களை பத்தி சொன்னாரு. ஞானேந்திரங்கள் செவினா என்ன, ஓசை ஆகாய் மூலியமா அவன் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பரிசம், பூனைப்பட்டு காற்று இடமாக கொண்டு அது வருகின்றது. அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் கண்ணா உருவத்தும் கண், அந்த 3 மட்டும் முதல்ல 4 3 மட்டும் எடுத்து விளக்கம் கொடுத்தாரு. அடுத்தது மீதி 2த்துக்கும் நீருக்கும் நிலத்துக்கும் எடுத்து கொடுத்தாரு. நீர் வந்து ரசம் சுவையா இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது, மூக்கிலிருந்து தன்மாத்திரை இடமாக பட்டு நிற்கின்றது அப்படின்னு ஒவ்வொருத்துக்கும் எடுத்து விளக்கம் கொடுத்தாரு. நிலத்துக்கு பொன்றாமன், அதாவது அந்த என்ன சொல்றது, வேற்று எப்படி அடையணும் அந்த மனமானது அந்த நிலத்துக்கு ஒப்பிட்டு விளக்கம் எடுத்து கொடுத்தாரு ஐயா. அந்த மாதிரி சிறப்பா ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் எடுத்து கொடுத்துட்டு, அது என்ன உலக இன்பத்தை நம்ம வாழ்ந்துதான் இருக்கோம். ஆனா எவ்வளவுதான் நமக்கு தீராத ஆசை இருந்துதான் இருக்கும். அது வந்து ஒரு கதையை எடுத்து நமக்கு அழகா எடுத்து கொடுத்தாரு ஐயா. நம்ம வந்து என்னது எப்படிலாம் வழிபாடு செய்யணும் திருநாவுக்கரசருடைய பாடலை எடுத்து ஒவ்வொரு பாடலையும் விளக்கம் எடுத்து கொடுத்தாரு. அதனால அதுக்கப்புறம் வந்து அந்த கண்மேந்திரிகளை பத்தி சொன்னார். கண்மேந்திரினா என்ன, அது என்னென்ன செய்யுது அப்படின்றது. கண்மேந்திரா வாக்கு, வாய், கால், கை, எருவாய், கருவாய், அது விளக்கம் எடுத்து கொடுத்தாரு. ஒண்ணு என்னென்ன சிறப்பு, வாக்குனா வாய்னா வாக்கு, பாதம்னா கால், பாணினா கை, மண்ணுக்கு பதில் பொருந்திய எருவாய் அப்படின்ட்டு கருவாய்க்கு எருவாய்க்கும் விளக்கம் கொடுத்தாரு. பாயினா செயற்கருவிகள், அதான் என்னது பாயினா என்னங்க சொன்னீங்க, பாயு சுத்தப்படுத்து மனத்தை சுத்தப்படுத்துறது, ஒவ்வொருத்தரை இனப்பெருக்கம் கொடுக்கக்கூடியதுன்றது எல்லாத்துக்கும் விளக்கம் எடுத்து கொடுத்தாரு ஐயா. அதுக்கு அடுத்தது வந்து அந்தகரணம். இதுல இருந்து அந்தகரணம் அடுத்ததுக்கு அந்தகரணம் 4 மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தாரு ஐயா. மனம் வந்து முதல்ல என்ன பண்ணும், ஒரு காட்சியை ஆன்ம விளக்கம் பெற்று அது முதல்ல ஐயறணும், அது என்ன அப்படின்னு புத்திக்கு போகணும். புத்தி அதை கொண்டு போயிட்டு இது வந்து சரிதானான்ட்டு அகங்காரம் முடிவு பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து சித்தம் வந்து இது சரிதான் அப்படின்ட்டு சித்தம் தெரிவிக்கும் நமக்கு. இந்த மாதிரி 4த்துக்கு எடுத்து அந்த 4க்குமே நம்ம என்ன பண்ணணும், அந்த அற்புதமாக செயற்பட்ட சிறிதளவு துக்கம் இல்லாத ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்றது ஐயா வந்து இன்னைக்கு சிறப்பான முறையில விளக்கம் கொடுத்தாரு. ரொம்ப அருமையா இருந்தது இன்னைக்குடைய அந்த விளக்கம். அடுத்தது வந்து வித்யா தத்துவங்கள் நம்ம போக போறோம். அடுத்தது என்ன 7, அந்த வித்யா தத்துவங்கள் 7க்கும் விளக்கம் கொடுக்க போறாரு ஐயா. அதனால இது வரைக்கும் நம்ம கேட்டதுல வந்து மறுபடியும் மீண்டும் கேளுங்க. இந்த யூடியூப் பதிவு கேட்டாதான் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா புரியும். அந்த மாதிரி விளக்கம் கொடுத்தது மட்டும் இல்லாம நாமே சிந்திக்கணும், ஒவ்வொருத்தையும் சிந்திச்சு செயல்படும். அந்த பாட்டு எடுத்து நீங்க படிக்க விளக்கம் கிடைக்கும் நமக்கு. அதனால பாட்டெல்லாம் எடுத்து மறுபடியும் விளக்கம் படிச்சுக்கிட்டே இருங்க. அடியனுக்கு 25 பாட்டு மட்டும் தான் போட்டிருக்கேன். மீதி பாடல்லாம் மற்ற அடியாருக்கு நான் போட்டு விடுறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாழ்த்து பாடல் பாடி முடிச்சிடலாங்கய்யா.
வான்முகில் வழாது பெய்க மடி வளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை ஊறு செய் தடிவேல் வாழ்க கொக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். மற்றடியார் யாராவது சந்தேகம் கேட்க இருந்தாலும் கேட்கலாம்.